வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான விஷயத்தை நம்ம ரகசியமாக சொல்கிறோம். என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் திருமண வயதை தாண்டியும் திருமணம் தள்ளி போயிட்டு நடக்காமல் இருக்காங்க. நம்ம திருமணம் ஏன் தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். திருமணம் சீக்கிரம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். இது திருமணம் சம்பந்தப்பட்டது. இது கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன அப்படின்னா, திருமண ஆசையை தூண்டும் திசை. இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவோட தலைப்பு. ஒரு வீடுன்னா ஒரு பையன் இருக்கான், பெண் இருக்காங்க அப்படின்னா, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண ஆசையை தூண்டும் திசையாக வீட்டில் எந்த திசை இருக்கிறது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மக்களுக்கு இந்த கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதாவது 90% மக்கள் கல்வி அறிவு கம்மியாக தான் இருந்தாங்க. அப்படி இருந்த பொழுதிலும் அந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. எங்கள் தாத்தா பாட்டி காலம்லாம் பார்க்கும்பொழுது சின்ன வயசு 5 வயசு 6 வயசில் பெண்களுக்கு திருமணம் நடத்தியிருக்காங்க. அதாவது அவங்க பாவாடை சட்டை போட்டு அவங்கள புது துணி போட்டு எங்கே கூட்டு போகிறாங்கன்னே தெரியாமல் கூட்டுட்டு போயிட்டு தாலி கட்டி மறுபடியும் பெண் வீட்டிலே கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பால்ய விவாகம்லாம் நடந்திருக்கு. அவங்களாம் நிறைய குழந்தையெல்லாம் பெற்றதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கல்வி அறிவில் நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இருந்த போதிலும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண வயதெல்லாம் தாண்டி போயிட்டு திருமணம் நடக்காமல் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு நுட்பமான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது ஒரு ரகசியம் நமக்கு புலப்படுது. அதாவது ஒரு பையனுக்கு ஒரு பெண் மேலே ஈர்ப்பு வரணும், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேலே ஈர்ப்பு வரணும். அந்த ஈர்ப்பு என்பது தான் ஆசை. அந்த ஆசை வந்தால் தான் அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கலான்ற ஒரு எண்ணமே அதுக்கப்புறம் வரும். ஸோ இந்த ஆசையை தூண்டக்கூடிய திசை எது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஆணுக்கு திருமண ஆசையை, அதாவது பெண் மேல ஆசையை தூண்டக்கூடிய திசை வடக்கு திசை. ஒரு பெண்ணுக்கு ஆண் மேல ஆசையை தூண்டக்கூடிய திசை கிழக்கு திசை. இப்போ நீங்க பாருங்க, வீடு எப்படிலாம் கட்டியிருந்தா அந்த வீட்டில் ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ திருமணம் தள்ளி போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய வீடியோ பதிவில் சொல்லிட்டு இருக்கோம். மிக சிறந்த ஒரு வாஸ்து வல்லுநர்களும் இதுதான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வீடுன்னா வடக்கு கிழக்கு காலி இடம் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஆணுக்கு அந்த திருமணம் என்ற ஆசையை தூண்டக்கூடிய திசை வடக்கு திசை. இப்போ பாருங்க, நிறைய பேர் வடக்கு பக்கம் இடமே இல்லாமல் வீடு கட்டியிருப்பாங்க. வடக்கு பக்கம் எல்லையை ஒட்டி வீடு கட்டியிருப்பாங்க. வடக்கு பக்கம் சுத்தமாக காலி இடம் இருக்காது. வடக்கு பக்கம் ஒட்டி வேற ஒரு பில்டிங் சுத்தமாக கேப் இல்லாமல் இருக்கும். இவங்க செவரை ஒட்டியே வடக்கு பக்கம் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், இவங்க பில்டிங்கை மறைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புள்ள வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் தள்ளி போகுது. காரணம் என்னன்னா, அந்த திருமணம் என்ற அந்த பெண் மேலே போகக்கூடிய ஆசையை அந்த வீடு தடுக்குது அந்த பையனுக்கு. ஸோ ஆண்களுக்கு திருமணம் தள்ளி போவதற்கு காரணம் அவர்களுக்கு ஆசை இல்லாததினால். ஆசை ஏன் வரல அப்படின்னா, வடக்கு பக்கம் அந்த வீடு கம்ப்ளீட்டாக மூடி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது, ஆசை இருக்காது. இப்போது பெண்கள் பக்கம் போவோம். நம்ம இப்போ ஒரு வீட்டில் பெண்கள் திருமண வயதை தாண்டி இருக்காங்க. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன்.
அதாவது 4 பெண்கள், 3 பெண்கள், 2 பெண்கள், 1 பெண்ணு, இப்படி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்க்கும்போது இன்னும் யாருக்குமே கல்யாணம் ஆகலை. எல்லாருக்குமே கல்யாண வயசுலாம் தாண்டி போயிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆசை என்பது இல்லாமல் இருப்பது. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஆசை இருக்காதா, ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலே ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். ஆசை வரணும், அது திருமணத்தில் போய் முடியணும். இப்போ எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லவ் பண்ணுவாங்க. அந்த கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டில் எதிர்ப்புலாம் இருக்குது, நம்ம வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு பிளான் போடும்போது, நம்ம வந்து இன்னைக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஒரு லொக்கேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீ இந்த டைமுக்கு வந்துடு, நான் அந்த டைமுக்கு வந்துடுறேன்னு. ஆனால் ஒரு பையன் அந்த 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 சூழ்நிலையில் அந்த பையன் வந்து வராமல் நிற்கலாம், இல்லைன்னா அந்த பொண்ணு வராமல் நிற்கலாம். ஸோ ஆசை இருந்ததால தானே வந்து அவங்க லவ் பண்ணாங்க. ஆனால் அவங்களால ஏன் திருமணம் பண்ண முடியல அப்படின்னா, இதுதான் காரணம். ஒரு பய உணர்வு. இப்போ ஆண் வராமல் போயிட்டான் அந்த இடத்துல அப்படின்னா, அவனுக்கு கம்ப்ளீட்டாக வடக்கு பக்கம் மூடி இருக்குது, வடக்கு எல்லையை ஒட்டி வீடு கட்டியிருக்காங்க, வடக்கு பக்கம் காலி இடமே கொஞ்சம் கூட இல்லை, வடக்கு பக்கம் ஜன்னல் இல்லை அப்படின்னா, அந்த ஆண்மகனுக்கு பய உணர்வு. திருமணம் செஞ்சால் நமக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதே அந்த பொண்ணு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு எல்லையை ஒட்டி வீடு கட்டியிருப்பாங்க, கிழக்கு பக்கம் உயர்த்தி வீடு கட்டியிருப்பாங்க, கிழக்கு காலி இடமே இருக்காது, கிழக்கு பக்கம் ஜன்னல் இருக்காது. இந்த மாதிரியான அமைப்புள்ள வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆசை என்பது கொஞ்சம் கூட இருக்காது, பயம் அதிகமாக இருக்கும். லவ் பண்ணும், ஆனால் திருமணத்துக்கு போகாது. காரணம் என்ன, இதுதான். நிறைய திருமணம் இதனால் நின்று போயிருக்கு. அந்த கல்யாணம்ன்ற ஒரு செய்தி வரும்பொழுது, எனக்கு கல்யாணம் வேணாம், நான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன் அப்படின்னு நிறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீடு தான். அப்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண ஆசையை தூண்டுவது வடக்கும் கிழக்கும் என்ற திசை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமமான ரகசியம் இது. அதனால தான் நம்ம வீடு கட்டும் பொழுது வடக்கும் கிழக்கும் நீங்கள் அதிக காலி இடம் விடுங்க, தெற்கு மேற்கு குறைவான காலி இடம் விடுங்க. சப்போஸ் எனக்கு தெற்கு பக்கம் காலி இடம் விட முடியாது, எனக்கு இடமே கம்மியாக தான் இருக்குதுன்னா தெற்கு மேற்கு காலி இடம் இல்லைனாலும் பரவாயில்லை, நம்முடைய முயற்சியில் நம்ம வாழலாம், வடக்கும் கிழக்கும் காலி இடம் விடுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண ஆசையை தூண்டுவது வடக்கும் கிழக்கும் என்ற திசை. அந்த திசையை நீங்கள் வந்து கொஞ்சம் காலி இடம் வச்சு பர்ஃபெக்டாக வீட்டை அமைச்சு கட்டிக்கினீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த கரெக்டான வயசில் திருமணம் நிச்சயம் நடக்கும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் எறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.